ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நாங்கள் அல்கோர்லேருந்து வக்ராக் போயிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. அவங்க நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கிளம்புறாங்க. தோஹா ஃபுல்லாக ட்ரம்ப் வராருன்றதுக்காக நிறைய ஃப்ளாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துருந்தேன். ஆனால் அல்கோர்லேருந்து இவ்வளோ ஃப்ளாக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக வக்ராவை போயும் ரீச் ஆயாச்சு. நிறைய பேர் வக்ராலேருந்து அல்கோருக்கு ஜாப்க்கு வந்துட்டு போகிறீங்க ரஸ்லஃபானில். அவங்களால டெய்லி எப்படி தான் வந்துட்டு போக முடியுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க கிராண்ட் மார்ட் போயிருந்தோம். க்ரீனிஷாக இருந்தது வெஜிடபிள். ஸோ கொஞ்சம் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்காக. ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க பார்க் போயிருந்தோம். அங்கே ஒரு பாப்பா அழுதுகிட்டே இருந்தான். ஏன் அழுறான்னு பார்த்தா அவங்க அம்மா காணோன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு அழுதாரு. அவருக்கு ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்தது. எப்படியும் ஒரு 3rd இல்லை 4th படிச்சுட்டு இருப்பாரு. ஃபோன் பண்ணதும் அவங்க டேடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நிலாவும் அந்த க்ரௌடில் மிஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. கத்தார் ரொம்பவே சேஃபஸ்ட் கண்ட்ரி. எங்கேயும் போக மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க அழுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. பார்த்ததும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா அழுததை பார்த்துட்டு என் கண்ணில் இருந்தோ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான். இந்த ஃபிஷ் எல்லாமே ஒரு ஃபிஷர்மேன் கொடுத்துருந்தாரு. நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய நெய்பர்ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது, சேடாகவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.